ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டு இந்த போட்டி எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். இந்த போட்டி வந்து நான் பச்சையாகவே கடையில் வாங்கிட்டு வந்ததுங்க. இப்போ நம்ம இதை பொரித்து எப்படி சாப்பிட்றதுன்னு பார்த்துடலாம். கடையில் நம்ம பொரித்து சாப்பிட்றதோடய நம்ம இந்த மாதிரி பச்சையாகவே வாங்கிட்டு நம்ம வீட்டில் பொரித்து தரது ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ எப்படி பொரிக்குதுன்னு பார்த்துடலாம். பாருங்கள், எண்ணெய் வந்து நல்லா சூடு பண்ணிக்கலாம். இப்போ போட்டி போட்டுக்கலாம். இப்படி கலக்கி விட்டால் நல்லா புதுசு புதுசான வர பாருங்கள், நல்லா புதுசு புதுசான வந்துடுச்சு. இது ஒரே செகண்டில் பசங்க நம்ம செஞ்சு தரலாங்க டக்குன்னு. இப்போ இதே மாதிரி எல்லாமே எடுத்து போட்டுக்கலாங்க. பாருங்கள், போட்டி வந்துட்டு பச்சை போட்டு வாங்கி நான் கொஞ்சம் தாங்க போட்டேன். அதுக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ புதுசு புதுசான்னு எவ்வளோ வந்திருக்கு போட்டி. நான் ஒரு கொஞ்சம் வேறு பாத்திரத்தில் கொஞ்சோண்டு போட்டி எடுத்து வச்சுருக்கேங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துல இதில் வந்துட்டு இப்படி தூவி விடுங்க, எல்லா சைடும் பரவுற மாதிரி. சில்லி பவுடர் சிறிதளவு சேர்த்துக்கலாங்க. இதை அப்படியே குலுக்கி விடலாங்க. இப்படி எடுத்து உப்பும் இந்த மிளகாய் பவுடரும் பாருங்கள் எல்லா பக்கமும் நல்லா பரவி இருக்குது. நல்லா சூப்பராக வந்திருக்கு. நல்லா ஃப்ரெஷ்ஷான போட்டிங்க. பசங்களை செஞ்சு தர மாதிரி இருந்தால் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்துட்டு இந்த மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷான எண்ணெயில் வந்து செஞ்சு தரலாம் வீட்லேயே. இதை டக்குன்னு ஒரே நிமிஷத்தில் செய்ய வேண்டிய டிஷ் தாங்க. கண்டிப்பாக இந்த டிஷ் உங்களுக்கு பிடித்திருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடித்திருந்தால் அப்படியே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பட்டன் அமர்த்திக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.